வீரச் சிறுவன் விக்கிரமின் மர்மத்தீவு பயணம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் விக்கிரமன் என்றொரு துணிச்சலான சிறுவன் வசித்து வந்தான். அவனுக்கு உலகை சுற்றிப் பார்க்கவும் சாகசங்களை செய்யவும் ஆசை. ஒருநாள் கிராமத்தின் வயதான தாத்தா ஒரு பழங்கால வரைபட்டக் காட்டினார். அதில் மர்மத்தீவு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்தத் தீவில் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் மறைந்திருப்பதாகவும் ஆனால் ஆபத்தான தடைகளும் இருப்பதாகவும் தாத்தா கூறினார். விக்கிரமன் உடனே தன் நண்பன் சுந்தரனுடன் சேர்ந்து ஒரு சிறிய படகில் பயணத்தைத் தொடங்கினான். அவர்கள் கடலில் பல நாட்கள் பயணித்தனர். வழியில் பயங்கரமான புயலையும் ராட்சத அலைகளையும் சந்தித்தனர். விக்கிரமின் தைரியத்தாலும் சுந்தரனின் உதவியாலும் அதையெல்லாம் வென்று பாதுகாப்பாக மர்மத்தீவை அடைந்தனர். விசித்திரமான விலங்குகளும் பழங்கால இடிபாடுகளும் நிறைந்ததாக இருந்தது. வரைபடத்தில் குறிப்பிட்டபடி பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க பல புதிர்களை விடுவிக்க வேண்டியிருந்தது. முதல் புதிராக ஒரு குகைக்குள் செல்ல வேண்டும். அந்த குகையில் இருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் விக்கிரமன் பயப்படவில்லை. அவன் தன் சிறிய டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். அங்கே பல வண்ணக்கற்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இரண்டாவது புதிராக ஒரு தொங்கு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது. கீழே ஆழமான பள்ளத்தாக்கு இருந்தது. அவர்கள் மெதுவாகவும் கவனமாகவும் பாலத்தை கடந்து சென்றனர். கடைசியில் அவர்கள் ஒரு பெரிய மரத்தடியில் நின்றார்கள். வரைபடத்தில் இந்த இடத்தில்தான் பொக்கிஷம் இருப்பதாக குறிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த இடத்தை தோண்டத் தொடங்கினர். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பெரிய மரத்தாலான பெட்டி கிடைத்தது. அதற்கு பதிலாக பலவிதமான விதைகள், அரிய மூலிகைகள் மற்றும் ஒரு பழைய குறிப்பு புத்தகம் இருந்தன. அந்த புத்தகத்தில் உண்மையான பொக்கிஷம் என்பது செல்வம் அல்ல, அறிவும் இயற்கையை பாதுகாத்தலுமே என்று எழுதப்பட்டிருந்தது. விக்கிரமனும் சுந்தரனும் இந்த செய்தியை புரிந்து கொண்டனர். அவர்கள் அந்த விதைகளையும் மூலிகைகளையும் எடுத்துக்கொண்டு தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர். அவர்கள் கிராமத்தில் அந்த விதைகளை விதைத்து ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினர். அந்த மூலிகைகளை வைத்து மக்களுக்கு உதவினர். விக்கிரமின் இந்த சாகச பயணம் அவனுக்கு மட்டுமல்ல, கிராமம் முழுவதற்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொடுத்தது. உண்மையான சாகசம் என்பது பொக்கிஷங்களை தேடுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவுவதும் அறிவை பெறுவதும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள்.